விஷயம், வி ஆர் ஆத்தென்டிக், நேர்மை, ஆத்தென்டிசிட்டி. அந்த வெப்சைட்னுடைய நம்பர்ஸ் கவுண்டர் அப்படியே தாங்க இருக்கும். ஒரு நாள் யாருமே சேரலனா கூட அந்த கவுண்டர் அப்படியே தான் இருக்கும். அந்த கவுண்டர் என்னைக்கு 50 லட்சம் அப்படிங்கிற எண்ணுக்கு வருதோ அன்னைக்கு நம்ம பேசுவோம். நம்ம எவ்வளவு வேலைகள் செஞ்சிருக்கோம், நம்ம ஜூலையிலும் செஞ்சுக்கிட்டே இருக்க போறோம், அன்னைக்கு பேசுவோம். மக்கள் இன்னைக்கு நம்மளை அரசியல் கட்சியா வாங்கன்னு சொல்றாங்களான்னு கேட்போம். அது வரைக்கும் நம்ம வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்போம். அவ்வளவு வேலைகள் நமக்கு இருக்கு, பாசிட்டிவான வேலைகள், ஹாப்பியா, ஸ்ட்ரெஸ் இல்லாம. அதனால இன்னைக்கு இந்த கவுண்டர் ஏறிக்கிட்டே இருக்கும். 18 லட்சத்துல இருந்து லெட் இட் கீப் கோயிங். புதிதாக எல்லோரையும் நம்ம வரவேற்போம், ஒருங்கிணைப்போம், அவங்கள கொண்டு வருவோம், ஆரோக்கியமா பாசிட்டிவான ஒரு அரசியல் நம்ம செய்வோம். 50,01,000 அப்படின்னு வரும் பொழுது நம்ம பேசுவோம், என்ன செய்யலாம், இது வரைக்கும் நம்ம செஞ்சிருக்கோம், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் பண்ணியிருக்கோம், எப்படி கொண்டு போகலாம், அடுத்தது உள்ளாட்சி தேர்தல் எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணலாம், அதற்கான ஆயத்த பணிகள். 70,000 பேர் அன்னைக்கு உள்ளாட்சி தேர்தல் நான் கண்டெஸ்ட் பண்ணுவேன், 70,000 பேருக்கு மேலே சொல்லியிருக்கிறாங்க, அவர்கள் எப்படி நம்ம ஒருங்கிணைக்க போகிறோம். அதில் 10,000 பேருக்கு கிட்டத்தட்ட ஏற்கனவே தேர்தலில் போட்டியிட்டவர்கள், ஏதோ ஒரு தேர்தல், பெரும்பாலும் உள்ளாட்சி தேர்தல், பஞ்சாயத்து லெவலில் மெம்பர்ஸாக போட்டியிட்டவங்க, பஞ்சாயத்து தலைவர்களாக போட்டியிட்டவங்க, அவங்க எப்படி ஒருங்கிணைக்கிறது, என்ன டூல்ஸ் கொடுக்குறது, என்ன சிஸ்டம் கொடுக்கறது. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் ஒரு அரசியல்வாதி எதுவுமே தயார் பண்ணாமல் போய் பாலிடிக்ஸ் பண்ணணும்னா எப்படி பண்ணுவாங்க. ஃபினான்ஸ் எப்படி, ஸ்டேட் எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி இருக்குது, டாக்ஸேஷன் எப்படி, மத்திய அரசு எவ்வளோ பணத்தை டிவால்வ் பண்ணுறாங்க, பஞ்சாயத்துக்கு எவ்வளோ பணம் வருது, பஞ்சாயத்தினுடைய அடிப்படை ப்ராப்ளம்ஸ் என்ன, அர்பன் ஏரியா எப்படி இருக்குது, ரூரல் ஏரியா எப்படி இருக்குது, அது எதுவுமே தெரியாமல் நாம் ஒருத்தர் போய் பஞ்சாயத்து எலெக்ஷன் நிற்க வச்சு ஹவ் வில் தே ஹெல்ப் பீப்புள். இல்லை நான் இந்த ரசிகர் மன்றத்தில் இருந்தேன், அங்கே இருந்தேன், இங்கே இருந்தேன், நான் அரசியல் கட்சியில் நேற்று காலில் சேர்ந்தேன், இன்னைக்கு காலில் சீட்டு கொடுத்தாங்க, நான் எம்எல்ஏ ஆகிட்டேன், எம்பி ஆகிட்டேன், யாரையும் குறை சொல்லிங்க. பட் ஆர் தே எக்யூப்ட் டு ஹேண்டில் தட் ஜாப்? அதுக்கு தான் நாம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பேரில் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் கோயம்புத்தூர்ல பியூட்டிஃபுல்லாக நம்ம கொண்டு வரோம், வேர்ல்டு கிளாஸ் ஃபெசிலிட்டி நம்ம கொண்டு வரோம். தட் இஸ் அ ப்ராமிஸ் ஃப்ரம் வி தி லீடர்ஸ். பியூட்டிஃபுல் ஃபெசிலிட்டி. நம்ம எல்லோரும் சேர்ந்து அந்த ஃபெசிலிட்டியை பில்ட் பண்ண போறோம். அது வருகின்ற காலம். ஒரு எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ், எப்படி ஒருத்தவங்க உள்ள வரணும், எந்த மாதிரி ஷேப் பண்ணவங்களை, எந்த மாதிரி எக்ஸ்போஷர் கொடுக்கணும், அவங்களுக்கு எந்த மாதிரி அவேர்னஸ் இருக்கணும், வில்லேஜ் விசிட்ஸ் எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் ஷேப் பண்ணி அந்த கேண்டிடேட்டை கொண்டு வந்து மக்கள் முன்னாடி நிறுத்தும். ஸோ தட் ஜெயிச்சாலும் கூட தேர் எக்யூப்ட் டு சர்வ். இன்னைக்கு ஜெயிச்ச பல பேர் அன்எக்யூப்ட் டு சர்வ். அப்போ எப்படி சேஞ்ச் வருங்க?